الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي العظيم அந்த கோடிகள் என்ற சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சர்தாதே ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்தை அதன் உண்மையான வடிவிலே எடுத்து நடந்த அனைத்து அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனே அல்லாஹ், அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எம்மில் அதிகமான சகோதரர்கள் குர்பானியுடைய அமலை, உத்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதிகமான சகோதரர்கள் நியத்துகளை வைத்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அந்த குர்பானுடைய அமல்களுடைய சட்டங்களும் நாட்டுடைய சட்டங்களும், இதை பற்றி இஸ்லாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இதனுடைய விடயத்திலே என்ற விடயத்தோடு உங்களோடு கொஞ்ச நேரம் பேசுவதற்கு விரும்புகிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா உத்ஹியாவுடைய அமலை சொல்லுகின்ற பொழுது அது நபிமார்களுடைய அமல்கள், செயல்கள் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க ரப்பு அல்லாஹுக்கு அந்த தொழுகையை நிலைநாட்டினதுக்கு பின்னால் நீங்கள் நஹர் என்று சொல்லுகின்ற, அந்த குர்பானி என்று சொல்லுகின்ற, உத்ஹியா என்று சொல்லுகின்ற அந்த அமலை அடுத்த கட்டமாக செய்யுங்கோ என்று ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ் இந்த அமலை சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதிகமான சகோதரர்கள் நியத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்குரிய சட்டங்கள் என்ன என்பதும் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எப்பொழுது ஒரு மனிதன் இந்த உத்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நியத்து வைத்திருக்கிறானோ அன்றிலிருந்து, அதாவது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் ஆரம்ப பெஸ்ட் முதலாவது பிறை தென்படுவதற்கு முன்னால் இவருடைய கைகளில் இருக்கின்ற நகங்கள், இவருடைய தலைமுடிகள், இவருடைய ஏனைய முடிகள் களைந்திருக்க வேண்டும். அதற்கு பின்னால் களையக்கூடாது. அதற்கு பின்னால் களையக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிமுடைய ரிவாயத், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷரு மின் தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள் நுழைந்து விட்டால், அது ஆரம்ப முதலாவது நாள் நுழைந்து விட்டால், அவ் அராத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஐயுதஹிய உதுஹியா கொடுக்க வேண்டும், குர்பானுடைய அமலை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் நியத்து வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் முதல் பிறையை காண்பதற்கு முன்னால் அவர்களுடைய ரோமங்களை கடைந்து கொள்ளட்டும். ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி வ பஷரிஹி ஷைஅன்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பின்னால் துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையை கண்டதற்கு பின்னால் உங்களுடைய நகங்களை வெட்டக்கூடாது, உங்களுடைய முடிகளை களையக்கூடாது, ஏனைய முடிகளை களையக்கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்று பார்க்குகின்ற பொழுது எப்ப துல்ஹிஜ்ஜுடைய மாதம் முதலாவது நாள் இந்த மாதத்தில் வரப்போகின்றது என்று நாம் தற்பொழுது பார்க்குகின்ற பொழுது அதிகமாக வருகின்ற அதாவது 29ஆம் தேதி வார வியாழனை விட்டு அடுத்த வியாழன் 29ஆம் தேதி துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது பிறை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கப்பட போகிறது. சில நேரம் 30ஆக ஆகக்கூடும், வெள்ளிக்கிழமையாகவும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையிலே அதாவது வியாழக்கிழமைக்கு முன்னால் புதன்கிழமை மக்ரிபுடைய அசானுக்கு முன்னால் யாரெல்லாம் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய நகங்களை அவர்களுடைய முடிகளை அவர்கள் கலைந்து விடட்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு பின்னால் அவர்கள் கலைந்து விடக்கூடாது, வெட்ட முடியாது துல்ஹிஜ்ஜாவுடைய முதலாவது பிறையை கண்டதுக்கு பின்னால். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த ஒரு சட்டம் தான் இவர்கள் உதுஹியா கொடுக்குகின்ற சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்டையோ மாட்டையோ தேர்ந்தெடுக்குகின்ற பொழுது மாடாக இருந்தால் 2 வருடங்கள் சம்பூர்ணமாக பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும், மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடத்திலே அந்த மாடு நுழைந்திருக்க வேண்டும். உதாரணமாக சொல்லுகிறேன், ஒரு வருடமும் 12 மாதம் பூர்த்தியாகவில்லை, 11 மாதம் 28 நாளும் இருந்திருக்கிறது என்றால் அந்த உதுஹியாவுடைய மாடு அது உதுஹியாவுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் 2 வருடம் பூர்த்தியாகிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. எனவே அந்த மாடு 2 வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். ஆடை எடுத்துக்கொண்டால் செம்மறி ஆடாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தியாக 2வது வருடத்தில் அந்த ஆடு நுழைந்திருக்க வேண்டும். வெள்ளை ஆடு என்று சொல்லுகின்ற பொழுது செம்மறி ஆடை தவிர எல்லா ஆடுகளும் வெள்ளை ஆடுகள் தான். அந்த ஆடுகள் 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடத்திலே நுழைந்திருக்க வேண்டும். சம்பூர்ணமாக 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இதுதான் நாம் கொடுக்குகின்ற உதுஹியாவுடைய ஆடுடைய மாட்டுடைய ஒட்டகத்துடைய வயசெல்லை. சகோதரர்களே, எப்ப கொடுக்க வேண்டும்? தொழுகைக்கு பின்னால கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், யார் தொழுகைக்கு முன்னால் ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகைக்கு முன்னால் குர்பானுடைய அந்த அமலை செய்கிறார்களோ அது குர்பானியாக கவனிக்கப்பட மாட்டாது, குர்பானியாக இருக்க மாட்டாது. குர்பானுடைய சிறப்புகள் சென்ற ஜும்மாக்கள்ல நாம் பேசியிருக்கிறோம் சகோதரிகளே. எனவே அதனுடைய சட்டம், குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்தால் அந்த அமல் குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. திருநாளுடைய ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகை முடிச்சதுக்கு பின்னால இவர் அந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ குர்பானி கொடுக்க முடியும். தொழுகைக்கு பின்னால் கொடுக்குகின்ற அந்த அமலுக்குத்தான், அந்த அறுப்புக்குத்தான் குர்பானி என்று சொல்லப்படும். சகோதரிகளே, இது அடுத்த சட்டம். இன்னொரு சட்டம் இருக்கிறது. அதாவது இது எப்ப கொடுக்க வேண்டும், எந்த எதிலிருந்து எது வரைக்கும் இதனுடைய நேரம் இருக்கிறது என்று பார்த்தால், ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால அதிலிருந்து 4 நாளைக்கு வரங்காட்டின் கொடுக்க முடியும். அது ஒரு நாள், பெருநாளுடைய ஒரு நாள், பிறை 11, பிறை 11, பிறை 12, பிறை 13, எல்லாம் 4 நாட்கள். அசரோடு அந்த தொழுகையுடைய அந்த குர்பானுடைய அமல் முடிந்து விடுகிறது சகோதரிகளே. எனவே அந்த 4 ஐயாமு தஷ்ரீக்குடைய 13வது நாள் அசரோடு அந்த நேரத்தோடு முடிவடைந்து விடுகிறது சகோதரிகளே. எனவே மக்ரிபுக்கு முன்னால சந்திரனை காண்பதற்கு முன்னால், மக்ரிபுடைய அந்த நேரம் வருவதற்கு முன்னால் அந்த அமல்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் எங்களுக்கு இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகிறது. அதே போன்று சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அந்த இடத்துக்கு அவர் கட்டாயம் போகணும். இயலாத ஒருத்தராக இருக்கிறார், பரவாயில்லை. ஆனால் தான் அந்த இடத்துக்கு போய் சமூகம் அளித்து குறைந்தது அறுக்கிறதுக்கு கொஞ்சம் தைரியம் இல்லாமல் இருந்தாலும் கத்தியாவது பிடித்து மற்ற சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
நோயாளியாக இருக்கிறார் அல்லது வயோதிபராக இருக்கிறார், அறுத்துக் கொள்வதற்கு சக்தி இல்லை, அப்படியான கட்டமாக இருந்தாலும் இவர் கட்டாயம் அந்த இடத்துக்கு போய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், ஃபாத்திமா, நீ கொடுக்கின்ற உன்னுடைய குர்பானியுடைய இடத்துக்கு நீங்கள் செல்வீர்களாக, அந்த இடத்துக்கு சென்று நீங்கள் அந்த 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 அமலை செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் இரத்தம் அந்த மிருகத்திலிருந்து வெட்டப்படுகின்ற பொழுது அதிலிருந்து வருகின்ற முதல் இரத்தம் பூமியை அடைவதற்கு முன்னால் ஃபாத்திமாவே, உன்னுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில கூட 100 ஒட்டகங்களை மிருகங்களை கொடுத்தார்கள். 63 ஒட்டகங்களை அந்த மிருகங்களை தன்னுடைய கையால் அறுத்தார்கள் சகோதரர்களே. மீதம் உண்டான 37 மிருகங்களை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். அலியை அருங்கள் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே உலகியா கொடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அவர்கள் தனிமையில உலகியா கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதுல 3இல் 1 பகுதி எடுத்து அவருக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். 3இல் 1 பகுதி அடுத்த பகுதியை தன்னுடைய அண்டை வீட்டானுக்கும், அடுத்த பகுதியை 3வது பகுதியை தனது பக்கத்து உறவினர்களுக்கும் அதை கொடுத்து கொள்ள முடியும் என்ற கருத்துக்கள் உலமாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அறுக்குகின்ற பொழுது அந்த மிருகத்தை அறுக்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கிப்லாவின் பக்கம் அதனுடைய தலையை திருப்பி நாம் அறுக்க வேண்டும் சகோதரர்களே, பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே இந்த மிருகத்துடைய சட்டங்கள் இப்படி இருக்குகின்ற பொழுது எங்களுடைய நாட்டு சட்டங்கள் இருக்கிறது. இது மிருகத்துக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற சட்டங்கள். இதே சட்டம் தான் நாடும் அழகாக சொல்லுகிறது. குட்டிகளை கொடுக்க முடியாது, அதுக்குரிய நோய் இருக்கக்கூடாது, நோய் உள்ளதாக இருக்கக்கூடாது. இஸ்லாம் இதெல்லாம் சொல்லுகின்ற விடயம். நோய் உள்ளதாக இருக்கக்கூடாது, நொண்டியாக இருக்கக்கூடாது, அந்த மிருகம் மெலிந்ததாக இருக்கக்கூடாது, கொம்பு உடைக்கப்பட்டதாக வெட்டப்பட்டதாக இருக்கக்கூடாது, காது வெட்டப்பட்டதாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இஸ்லாம் அந்த குர்பானி கொடுக்கின்ற மிருகத்துடைய வர்ணனைகளை, மிருகம் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகாக தெளிவாக வர்ணித்திருக்கிறது. இதே சட்டத்தை நாடும் சொல்லுகிறது. அடுத்த விடயம்தான் நாம் குர்பானி கொடுக்கக்கூடிய சகோதரர்களே, இதை வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்களும் டிரான்ஸ்போர்ட் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த விடயம் என்பது சகோதரர்களே, நாட்டுடைய சட்டம் எப்படி சொல்லுகிறது என்றால், நீங்க அந்த மாட்டையோ ஆட்டையோ மிருகத்தையோ நீங்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நீங்கள் கொண்டு போவதாக இருந்தால் அதுக்கு ஃபோமிட் என்று சொல்லுகின்ற அந்த துண்டு எடுக்கப்பட வேண்டும். மாட்டுக்கு எடுக்க வேண்டும், வாகனத்துக்கும் எடுக்க வேண்டும். எப்படி சொல்லுகிறது நாட்டுடைய சட்டம்? ஒரு வாகனத்தில் 12 மிருகங்கள் தான் ஏற்ற முடியும் என்றால், இன்றைக்கு நமது சகோதரர்களை பார்க்கின்ற சகோதரர்களே 30-35 மிருகங்களை ஏற்றி கொண்டு செல்கிறார்கள். போகின்றவர்களுக்கு அங்கே எங்கேயும் சல்லியை கொடுத்தது, லஞ்சத்தை கொடுத்துட்டு போறாங்க. இது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு விடயம். அப்படி ஏற்றி கொண்டு செல்லுகின்ற பொழுது இதை வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்கள் தான் மிச்சம் உள்ளத்துல கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மிருகத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வயது எல்லையை பார்க்க வேண்டும். 1 நாள் 2 நாள் குறைந்தாலும் அந்த 2 வருடம் பூர்த்தியாகாத விடயத்துக்காக வேண்டி நாளை மறுமையுடைய நாளையிலே அந்த வியாபாரிகள் அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவார்கள். எனவே நாட்டுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்க ஒரு வாகனத்துல இத்தனை மிருகங்கள் ஏற்றி கொண்டு போங்க என்று சொல்லுகின்ற பொழுது, 12-10 ஏற்றி கொண்டு போங்க என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த வாகனத்துக்குரிய அனுமதியை விட இவர் இன்னும் 35-25 மிருகங்களை ஏற்றி கொண்டு போறாரு. போகின்ற பொழுது அது நெருக்கி, அது இடம் போகாத இடம் அந்த வாகனத்துக்குள்ள இல்லாத பொழுது, மூச்செடுக்க ஆக்சிஜன்கள் இல்லாத பொழுது அந்த மிருகங்கள் நெருங்கி செத்து போகின்ற எத்தனையோ சம்பவங்கள் நாங்க பார்த்திருக்கிறோம். இதை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தான், மாற்று மத சகோதரர்களுக்கு தான், ஏனைய சமூகத்தினர்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு கவலையாக அமைத்து விடுகிறது. ஏன் எமக்கும் அந்த உயிரை கொள்ளுகின்ற, சித்திரவதை செய்கின்ற ஒரு மோசமான நிலைமைக்கு நமது சமூகம் இப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது கவலையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. சில மதத்தினவர்கள் மாட்டை தெய்வமாக மதிக்கின்றவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய உணர்வுகளை துன்படுத்தி விடாமல் நாம் எங்களுடைய செயல்களை, எங்களுடைய இந்த விடயத்தை மிகவும் ஜாக்கிரதையாக, மிகவும் அழகான முறையிலே இஸ்லாம் கூறிய பிரகாரம்
அழகான முறையில் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது நாட்டுடைய சட்டம் அல்ல. இஸ்லாம் மாட்டுடைய உணர்வை கூட, மிருகத்துடைய உணர்வை கூட எந்த அளவு இஸ்லாம் பார்த்திருக்கிறது சகோதரர்களே. மிருகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு யுத்தம் ஒன்றை நிறைவு செய்துவிட்டு வருகிறார்கள். வருகின்ற பொழுது சகோதரர்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நபி மிருகத்துடைய உணர்வை எப்படி மதிச்சிருக்கிறார்கள். அதனுடைய வேற விடயத்தை அல்ல, உணர்வை கூட எப்படி மதித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உரிமை ஒரு பக்கம் இருக்கட்டும், உணர்வை மதித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், யுத்தம் அங்கே முடிவடைகிறது. மிகவும் நெடுந்தூரம் மதீனாவுக்கு வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவு அடைகிறது. பாலைவனத்திலே அங்கே சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே, இன்றைய இரவு நாம் இங்கே தங்கி விடுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா சஹாபாக்களும் அவர்கள் கொண்டு வந்த கூடாரங்களை அடித்து, டெண்டுகளை அடித்து, அவர்களுக்குரிய இருப்பிடத்தை தங்குவதற்கு அவர்கள் தயார் செய்து வைத்து விட்டார்கள். ஒரு சஹாபி ஓடோடு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த 2-3 சகோதரர்கள் ஒரு இடத்திலே கூடாரம் அடைத்திருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ், அமைத்திருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். அந்த இடத்தில இரவுல இந்த பாலைவனத்துடைய மிருகங்கள் போய் வார பாதையாக இருக்கிறது யா ரசூலல்லாஹ். இந்த இந்த 3 பேரும் இவர்கள் அந்த இடத்துல தன்னுடைய இடத்தை அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவசரமாக அவரிடத்திலே போய் சொல்லிவிடுங்கள் தோழரே, அந்த இடத்திலிருந்து அவர்கள் வேறு இடத்துக்கு, அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு அவருடைய கூடாரத்தை இடம் மாற்றம் செய்யட்டும். இல்லை என்றால், அப்படி இருந்தார்கள் என்றால் அவருடைய ஜிஹாதுகள் கூட, அவருடைய உயிர் தியாகங்கள் கூட, அவர்கள் எத்தனை உடைமைகளை, எத்தனை பணங்களை வீணாக அங்கே செலவழித்தாலும், அது பிரயோஜனமாக செலவழித்தாலும் வீணடிக்கப்பட்டுவிடும். எனவே அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றல்ல 1400 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மிருகத்துடைய உணர்வை அங்கே காட்டியிருக்கிறார்கள் சகோதரர்களே. அப்படி என்றால் ஒரு வாகனத்திலே 12 மிருகங்கள் தான் ஏத்த முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைக்கு நமது சகோதரர்கள் அதிகமான சில வியாபாரிகள் என்ன செய்கிறார்கள், 25, 30, 40 மிருகங்களை போட்டு நெருக்கி அங்கே மூச்செடுத்து செத்து போகின்ற அளவுக்கு இன்றைக்கு இவ்வளவு செய்கிறார்கள் என்று சொன்னால், இவருடைய வியாபாரத்துடைய நிலைமை என்னமாக இருக்கும் சகோதரர்களே? ஹலாலா ஹராமா என்று இப்ப முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு ஒட்டகம் வருகிறது. ஒட்டகம் அழுது வருகிறது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய எஜமான் எனக்கு நான் சுமக்க முடியாத பாரமான பொருட்களை என்னின் மீது யா ரசூலல்லாஹ் சுமத்தாட்டுகிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று அழுது அந்த ஒட்டகம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எஜமானை, ஒட்டகத்துடைய அந்த எஜமானை கூப்பிடுகிறார்கள். உரிமையாளரை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், இத்தகில்லாஹ ஃபீ ஹாதிஹில் பஹாயிமில் முஅஜமா, வாய் பேச முடியாத இந்த மிருகத்துடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபர்கபூஹா சாலிஹா, அழகான முறையில் அது பிரயாணம் செய்யுங்கோ, அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான், அது அழகான முறையில் செய்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு சுமக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த சுமையை அதன் மீது சுமைத்து விடாதீர்கள், அதுக்கு இயலாத அளவுக்கு அதனுடைய பாரத்தை அதன் மீது சுமத்தி விடாதீர்கள், அழகான முறையில் அதை பராமரியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை சாலிஹத்தன், அழகான முறையில் அதை விட்டு விடுங்கள், அழகான முறையில் கஷ்டப்படுத்தாமல் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, மிருகத்துடைய உணர்வை, அதனுடைய உரிமை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனுடைய உணர்வை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மதித்திருக்கிறார்கள். என் சஹாபாக்களை பாருங்கள், எந்த அளவு மதித்திருக்கிறார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் நடக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். யமன்ல இருந்து ஒரு தந்தி வருகிறது, ஒரு செய்தி வருகிறது, உமரே, அமீருல் முஃமினீனே, யமன்ல ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் நடந்து போகின்ற பாதைகள் கரடு முரடாக இருக்கிறது என்ற செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே செய்தி அனுப்பினார்கள், அந்த மிருகங்கள் செல்லுகின்ற அந்த பாதையை சீரமைத்து விடுங்கள்,
இல்லை என்றால் உமரின் ஆட்சி காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு விடயம், ஆடு மாடுகள் ஒட்டங்கள் நடந்து அதிலே கரடு முரடான பாதைகளை சென்று கால் தடுக்கி அப்படியே கீழே விழுந்து அந்த உடம்புக்கு சேதாரங்கள் நஷ்டங்கள் ஏற்பட்டால் நாளை மறுமையிலே உமரை ரப்பு அல்லாஹ் எழுப்பாட்டி, இந்த மிருகத்தின் பாதையை நீ சீர் செய்யவில்லை என்று மிருகத்தின் பாதையை பற்றி கூட நாளை ரப்பு அல்லாஹ் என்னிடத்திலே கேட்பான். அதை பயந்து நான் சொல்லுகிறேன், அதனுடைய பாதையை சீர் செய்யுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உற்ற தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாருங்க, இஸ்லாம் இன்றல்ல நேத்தல்ல, 1400 வருஷத்துக்கு முன்னால எங்களோட நாடு சொன்னத்தை விடவும் உலகம் சொன்னத்தை விடவும் மிருகங்களை எப்படி மதிக்க வேண்டும், அதனுடைய உணர்வுகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. மிருகங்களை வாங்கினால் அதற்குரிய சாப்பாடுகள் இன்னைக்கு அதிகமாக கொடுக்கப்படுறது இல்லை, நல்ல முறையில பார்க்கறது இல்லை, தண்ணீரை கொடுக்கிறது இல்லை. தன்னுடைய கைவசம் ஒரு 8 நாள் 10 நாள் இருக்குது என்று சொன்னால் அழகாக சாப்பாடு கொடுங்க, அழகாக தண்ணீரை கொடுங்க, அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. இஸ்லாம் அதைத்தான் இந்த அமல்களின் மூலமாக, இந்த குர்பானி அமலின் மூலமாக இஸ்லாம் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே வியாபாரிகள் கொஞ்சம் கவனத்துக்கு எடுங்க. எப்படி மிருகங்களை கொண்டு வர முடியுமோ, நாட்டு சட்டத்தை விட இஸ்லாம் எந்த அளவு உணர்வுகளை மதித்திருக்கிறது, அந்த மிருகத்துடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் மதித்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்த விஷயம், நாங்க இன்றைக்கு அதிகமான சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை கொடுத்து மாட்டை வாங்கி போடுறாங்க. சுபஹானல்லாஹ், சுற்றுச்சூழல்களை இன்றைக்கு சீரழிக்கின்ற அளவுக்கு, மாசுபடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு எமது சகோதரர்கள் சிலர்கள் செய்கிறார்கள். 3-4 லட்சம் கொடுத்து மிருகத்தை வாக்குறாங்க. ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுத்து ஒரு குழி ஒன்றை தோண்டி மிருகத்துடைய கழிவு பொருளை போடுறதுக்கு இவருடைய உள்ளம் இடம் கொடுக்கிறது இல்ல. இவருடைய உள்ளம் கஞ்சத்தனத்தை நாடுறது தெரியாது. சகோதரர்களே, இன்னைக்கு அதை என்ன செய்யறாங்க, அதை அறுக்கிறாங்க. அதனுடைய கழிவு பொருட்களை எங்கேயாவது பொது இடம் இருக்குதான்னு தேடிக்கொண்டு சுத்தி கொண்டு அங்க வீசிட்டு வாராங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தரை வேலைக்காரரை பிடிச்சி ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து இது எங்கேயாவது வீசிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பொது இடங்கள்ல அவன் என்ன செய்யறான், சல்லி கைக்கு கிடைச்சிட்டு அதை தூக்கி கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் வீசிட்டு போறான். வீதியில பாதையில போற பொதுமக்கள் இவன் இப்படி ஒன்றை செஞ்சிட்டு, இவர்கள் இந்த முஸ்லீம்கள் இப்படியான ஒரு செயலை செஞ்சிட்டு வீதியில பாதையில பொது இடத்துல போக முடியாத நாற்றம் அடிக்குதே என்று நாசமா போகட்டும் என்று பதுவா செஞ்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு எங்கட செயல்கள் இருக்கக்கூடாது. சகோதரர்களே, அப்படி செய்யக்கூடாது. அன்பா அந்த சகோதரர்கள், தெரியாது, இது பெரிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை கூட எப்படி மதித்திருக்கிறார்கள். ஹதீஸோடு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 2 பேர்கள் நாசமாகட்டும். முதலாவது சொன்னாங்க, பழங்கள் தருகின்ற மரத்துக்கு கீழால் யார் சிறுநீரும் மலத்தையும் கடிக்குகிறானோ அவன் நாசமடையட்டும், நாசமா போகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, பொது இடங்கள்ல யார் சிறுநீரை கழிக்கிறானோ, சலத்தை கழிக்கிறானோ, சிறுநீரை கழிக்கிறானோ அவன் நாசமடையட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சும்மா சாதாரணமாக ஒரு சிறுநீரைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அது மிச்சம் நேரத்துக்கு பின்னால இல்லது ஒருத்தர் 2 பேர் ஒருத்தர் பேஞ்சா கூட, சிறுநீர் கழித்தா கூட சகோதரர்களே நாத்தம் அடிக்காது. அந்த இடத்துல கூட சிறுநீர் கழிக்கக்கூடியவனுக்கு ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப சிறுநீருக்கே அவ்வளவு ஒரு பதுவா என்று சொன்னால், ஒரு மிருகத்துடைய இரத்தத்தை வெளியே வீசுகிறார்கள். அதை அதனுடைய உடம்புடைய பார்ட்ஸ்களை, இரத்தங்களை, கொழுப்புகளையும், அதையும் தோலையும் அதையும் ஏனைய துண்டுகளை வெளியே பொது இடங்களில் போடுகிறார்கள் என்றால் ஒரு அமலை செய்து பாவத்துடைய பதுவாவுக்கு ஆளாகிறார்கள், நபியுடைய சாபத்துக்கு ஆளாகிறார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அமலை செய்கின்ற நாம் அதனுடைய முறையோடு கழிவு பொருட்களை நாங்கள் குழி தோண்டி புதைத்து நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும்
கொஞ்சம் லேசான ஒரு அமல் தான் எங்களோட பள்ளியில கூட்டு குர்பானியாக செய்யறாங்க. நாங்க அதுல போய் சேர்ந்து கொண்டா ஒரு மாடு கொடுக்கக்கூடியவங்க ஒரு மாடு கொடுத்து கொள்ளையிலும் அவர்களுக்கு அந்த பங்கோடு சேரக்கூடாது. அப்படி இல்லைண்டா தனிமையில கொடுக்கிறது பெரிய ஒரு பாரதூரத்தை உண்டாக்குகிறது. பல சட்டங்கள் இருக்கிறது. எனவே எங்களுடைய ஊர்ல செய்யப்படுகின்ற அந்த குர்பானியோடு நாங்கள் சேர்த்து நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது இந்த எல்லா சட்டங்களும் அங்கே மஸ்ஜிதால பேணப்படுகிறது. சகோதரிகளே, பெரியார்களே, அடுத்த விஷயம் எனக்கு நேரம் இடம் கொடுக்காது, நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்ளுகிறேன் சகோதரிகளே. அடுத்த ஹெல்த் சம்பந்தப்பட்ட எங்களுக்கு தெரியும் PH உடைய அந்த விடயம் இருக்கிறது. அவர்களோடு இதுல ஒரு பகுதி தான் PH சம்பந்தப்பட்ட விஷயம். இவர்கள் என்ன செய்யறாங்க, பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லுகின்ற அந்த PH சம்பந்தப்பட்ட அந்த விடயத்தோடு சம்பந்தப்படுகிறது. இந்த நேரத்தில் அந்த PH சம்பந்தப்பட்டவங்க அந்த எந்த பொருளை எந்த மாமிசத்தை மனிதனுக்கு சாப்பிட முடியும் என்று அவங்க பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை நாங்க கவனிச்சு கொள்ளணும். அது எப்படிப்பட்ட மிருகமாக இருக்கணும் அவங்களுக்கு தெரியும். அதனுடைய உணர்வுகள், அதனுடைய விடயங்கள், எப்படி நோய் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. என்றல்ல 1400 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் மிகவும் முக்கியமாக 4 குர்ஆனுடைய 4 சூறாக்கள்ல இந்த விடயத்தை சொல்லி கொண்டு வருகிறார். சூரத்துல் பக்ரா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் மாஇதா, சூரத்துல் நஹ்ல். இந்த சம்பவமாக மனிதர்களை எதை உங்களுக்கு சாப்பிட்டால் உங்களோட உடம்புக்கு உங்களோட பாடிக்கு எஃபெக்ட உண்டாக்காது என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு என்றால் குர்ஆன்ல சொல்லுகிறான் சூரத்துல் மாயிதாவுல, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தம். அல்லாஹ் 9 வகையான விடயத்தை சொல்லி காட்டுகிறான். இங்கே முதலாவது சகோதரர்களே, செத்த மிருகங்களை சாப்பிடக்கூடாது. இது ஹெல்த் சம்பந்தப்பட்ட எல்லா PH மார்க்கும் சொல்லக்கூடிய விஷயம்தான். செத்த மிருகங்கள் சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக இரத்தங்கள், இது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். மூன்றாவது விஷயம் வலஹ்முல் ஹின்ஸீர், அதாவது பண்டியுடைய மாமிசம். இதுல பல நோய்கள், பல வகையான கிருமிகள் இருக்கிறது. அமெரிக்காவுடைய ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, இட்ரிக்ரீனான்னு சொல்லுகின்ற ஒரு கிருமி இருக்கிறது பன்றியுடைய மாமிசத்திலே. அதை நெருப்பிலே போட்டு சுட்டாலும் சரி, எரித்தாலும் சரி, என்ன செய்தாலும் லேசில் அது சாகுவதில்லை. எனவே இது உடம்புக்கு கேடை விளைவிக்கிறது என்று இன்று சொல்லுகிறார்கள். 1400 வருஷத்துக்கு முன்னால் முழு மனிதனுக்கும் அல்லாஹ் சொல்லிவிட்டான். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முழு மனித சமூகத்துக்கும் சொல்லிவிட்டான். வலஹ்முல் ஹின்ஸீர், இதை சாப்பிடாதீங்க, இது ஹராம், உங்களோட உடம்புக்கு நல்லது இல்லை என்று சொல்லி அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லிவிட்டான். சகோதரிகளே, ஒமா உஹில்ல, நாலாவது விஷயம், ஒமா உஹில்ல லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதற்காக வேண்டி அறுக்கப்பட்ட மிருகங்கள் அல்லது படைக்கப்பட்ட உணவுகள், அது வேற வகையில தன்சல் எதாக இருக்கலும் அல்லது வேற விஷயங்களாக இருக்கலும் அல்லது அவருடைய சிலைக்காக படைக்கப்பட்ட பொருளாக இருக்கலும் அறுக்கப்பட்ட மிருகங்களாக இருக்கலும், இவைகளை சாப்பிட முடியாது. 5வது விடயத்தை அல்லாஹ் வல் முன்ஹனிகது வல் முன்ஹனிஃபது வல் மௌகூதத் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் வல் முன்ஹனிஃபது, அதாவது கழுத்து நெரிக்கப்பட்டு செத்த மிருகங்கள், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்து போகின்ற மிருகங்களுக்கு இது சாப்பிடக்கூடாது. இதனுடைய காரணங்களை நான் சொல்லுகிறேன் சகோதரர்களை பின்னுக்கு. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகிறான் வல் மௌகூதா, அடிபட்டு செத்து போனதுகள் இருக்கிறது. அடிபட்டது, வாகனங்கள் அடிபட்டு சும்மா தானாக செத்து போறது. 7வது இதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், இதையும் சாப்பிட வேண்டாம். வல் முத்தரத்திதா, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் மேலிருந்து கீழே விழுந்த மிருகங்கள் தானாக அப்படியே செத்து போகுது, அதையும் சாப்பிட வேண்டாம். 8வதாக அல்லாஹ் சொல்லுகிறான் வன்னதீஆ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். குர்ஆன் இதை 8வது விஷயமாக என்ன சொல்லுகிறது என்றால் வல் நதீஆ என்றால் கூர்மையான ஆயுதத்தால குத்தி கொலை செய்யப்பட்டது, அறுக்கிறது இல்லாம குத்தி கொலை செய்யப்பட்ட மிருகங்கள். அதே போன்று கரடி, மிருகங்கள், ஓநாய், கழுது, அதாவது சிங்கம், புலி போன்ற மிருகங்கள், வேட்டையாடி சாப்பிடுகின்ற மிருகங்கள் சாப்பிட்டு போட்டதையும் நீங்கள் செத்து போனதை சாப்பிடக்கூடாது. இந்த 9ஐயும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி செஞ்சு ஆச்சரியம் அடைகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு என்றால் ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஏன் கழுத்து நெரிக்கப்பட்ட
மிருகத்தை சாப்பிடக்கூடாது? ஏன் மிருகங்கள் சாப்பிட்டு செத்து போனதை சாப்பிடக்கூடாது? ஏன் மேலே இருந்து கீழே விழுந்த மிருகத்தை சாப்பிடக்கூடாது? இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அங்கே கழுத்திலே கத்திய வைத்து அறுத்து சாப்பிட்டால் ஏன் அதுல இப்படி இருக்கிறது, இதுல ஏன் இப்படி உடம்புக்கு கேடு, ஏன் இஸ்லாம் இப்படி தடை செய்கிறது என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அறுக்குகின்ற பொழுது முக்கியமான 4 நரம்புகள் அந்த மிருகத்திலே அறுபடுகிறது. அது மூச்சு சம்பந்தப்பட்ட குழாய் பட்டை அறுபடுகிறது. அதே போன்று சாப்பாட்டுடைய பட்டைகள் குழாய்கள் அறுபடுகிறது. இப்படியான விஷயங்கள் அங்கே அறுபடுகிறது. அங்க உலமாக்கு அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அறுத்த ஒரு மிருகத்தையும் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அறுக்காத ஒரு மிருகத்தையும் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அறுத்த மிருகத்துடைய இறைச்சி மாமிசம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல அழகானதாக சும்மா புதியதை போன்று இருக்குது. இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அறுக்காத கொலை செய்யப்பட்ட அந்த மிருகத்தை எடுத்து பார்த்தா இரத்த கட்டிகளை போன்று வித்தியாசமாக பழுதடைந்த மாதிரி இருக்குது. ரெண்டையும் ஆராய்ச்சி செய்யறாங்க. இஸ்லாம் சொன்ன மாதிரி அறுக்குகின்ற பொழுது உடனே உடம்புழைக்கக்கூடிய இரத்தங்கள் அங்கே வெளியாகிறது. முதலாவது மூளையுடைய நரம்பு வெட்டப்படுகிறது. மூளையுடைய நரம்பு வெட்டப்படுகின்ற பொழுது தலையில் இருக்கின்ற ரத்தம் அதனூடாக குழாய்கள் எல்லாம் வெட்டப்படுகின்ற பொழுது ரத்தம் குறைகிறது. மூளை உடனே சைக்கினை செய்கிறது, அறிவித்தல் கொடுக்கிறது. ஏனே உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் இதோ மேலே மூளையின் பகுதியில் இருக்கின்ற ரத்தம் குறைந்து விட்டது, அவசரமாக உங்க ரத்தத்தை அனுப்புங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா உடம்புகளும் கால் கை அதுல இதுல இருக்கக்கூடிய ஹார்ட்ல இருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் அவசரமாக மேலுக்கு தலையின் பக்கம் அனுப்புகிறது, மூளையின் பக்கம் அனுப்புகிறது. அனுப்பப்படுகின்ற பொழுது இங்கே வெட்டப்பட்டிருக்கிறது சகோதரிகளே, எல்லா ரத்தமும் அப்படியே கீழே வருகிறது. அந்த ரத்தத்திற்குள்ளே தான் அதிகமான கிருமிகள் அங்கே இருக்கிறது. எனவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் ரத்தத்தோடு அங்கே சங்கமிக்குகின்ற பொழுது சேருகின்ற பொழுது அந்த மிருகம் பல முறையில நாசமாகிறது, நோய்க்கு காரணமான மாறிவிடுகிறது. முஸ்லிம்கள் சொன்ன பிரகாரம் அறுக்குகின்ற பொழுது அந்த ரத்தங்கள் எல்லாம் கீழே விழுகிறது, கிருமிகள் செத்து போகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அதுதான் நல்லம். இஸ்லாம் சொன்ன பிரகாரம் நீங்கள் அருங்க என்று இன்றைக்கு அமெரிக்கா, ஜப்பான் எல்லா நாடுகளும் அதிகமான நாடுகள் ஹலாலான உணவை மாமிசத்தை தேடி செல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. எனவே சகோதரிகளே, பெரியார்களே, எனக்கு நேரம் இடம் கொடுக்காது, நான் முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, எனவே வாழுகின்ற பொழுது நல்லவர்களாக முத்தகிங்களாக எங்கட இந்த குர்பானுடைய அமலை நல்ல முறையிலே இஸ்லாம் கூறிய பிரகாரம் செய்து நல்லவர்களாக முத்தகிங்களாக நாட்டுடைய சட்டத்தை பாதுகாத்து நல்லவர்களாக உலகத்திலே முத்தகிங்களாக இந்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்த நல்லோர்களோடு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்து தருவாயாக.